Hi friends, welcome back to Adya Fashions. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக சிங்கிள் ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் நேம் தியா ஃபேஷனர்ஸ் அண்ட் அதே மாதிரி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வரணுன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆன்லைன் ஸ்டிச்சஸ் எல்லாமே ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு தெரியும், பிகாஸ் நான் எல்லா வீடியோஸுமே வந்து ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் கிளாஸ் போகாமலே ஆன்லைன் மூலயமா வந்து நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸும் லேர்ன் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸ்டிச்சஸும் நான் உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த ப்ளவுஸுடைய பேக் நெக் டிசைன், ஃப்ரண்ட் நெக் டிசைன் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்லீவ் டிசைன் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் அப்படியே போட்டு விட்றீங்க, ஸ்டிச்சஸ் வந்து எங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து க்ளோஸாக ஜூம் பண்ணி காட்டுங்கன்னு. ஸோ அதுக்காக தான் இதை வந்து கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து 3 லேயர் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீட் அண்ட் அதுக்கப்புறம் பீட் லோடிங் சொல்லுவோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பைப்பிங் த்ரெட்டை நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சுகர் பீடை ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது வந்து 4 mm பீட் இல்லை 3 mm பீட் கொடுத்துட்டு இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம க்ளூ கம் வச்சு ஸ்டிக் பண்ணிடணும். ஏன்னா அதை சர்க்கிள் பண்ணுற மாதிரி நம்ம சுகர் பீடை கொடுத்துட்டு வரணும். தென் அதுக்கப்புறமா ஒயிட் பேர்ல் மாதிரி ஒயிட் பீடை நம்ம இங்கே 3 பீட் கொடுத்து ஒரு சுகர் பீட் கொடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைனில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் பேக் நெக் டிசைன்லேயும் அதே சேம் பேட்டர்ன் வரும். பட் நான் இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா ப்ரைடல் ப்ளவுஸ் இல்லையா, ஸோ கிராண்ட் லுக் கொடுக்கறதுக்காக ஹெவி டிசைன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பார்டரில் மட்டும்தான் இந்த டிசைன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் பேப்பர் வச்சு எப்படி பண்ணுறது டிசைன் அப்படின்றதும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெவி டிசைன் தான், ரொம்ப லென்த்தியாக வரும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி இந்த பீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து போடுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் போடுறது தெரியல அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்படி ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு எப்பயுமே சுகர் பீடை வந்து 2 பீடாக தான் நம்ம கொடுத்துட்டு வரணும். 3 பீட் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோன்னா வந்து அந்த டிசைனே கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா இந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. அண்டு இது இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு கலரிங் பண்ணுறது எப்படி அப்படின்றதும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து இந்த பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஃபேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கலரிங்லலாம் அந்த மாதிரி ஆகாது. ஆனால் நம்ம வந்து பீட் ஒர்க்குன்ட்டு போகிறப்போ, ஐ மீன் அந்த வெட்டிங் ப்ளவுஸ், சாரி ப்ளவுஸ்ன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி பீட் ஒர்க்கில் தான் நம்ம பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா தண்ணியில் போடவே கூடாது. தண்ணியில் போடாமல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். தண்ணியில் போட்டோன்னா கருத்துடும் பீடு. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ப்ளவுஸ் எல்லாம் போடுறப்போ ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு அட்வைசபிளான ஒன்று. ஸோ ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணுங்கள். யாரும் சொல்லேன்னா கூட நோட் பண்ணிக்கோங்க. ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியில் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த ப்ளவுஸு நம்ம கொடுத்துருக்க அந்த ஒர்க் எல்லாமே வந்து ஒன்றும் ஃபேட் ஆகாது. நம்ம அப்போ தான் போட்ட மாதிரி நல்லா அழகான ஒரு லுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ நான் இது எப்படி போடுறதுன்றது ஒரு ஸ்டெப்புமே நான் உங்களுக்கு சொல்லி தான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒன்று 2 பீடாக கொடுத்துட்டு லாஸ்ட்டில் என் நாட் போடுறேன். இப்படி எடுத்துகிட்டு நம்ம உள்ளே இருக்கிற த்ரெட்டை வந்து இழுத்து நம்ம என் நாட் கொடுத்துக்கோங்க. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு நல்லா விளையாடலான்ட்டு ஒரு டவுட் இருந்ததுன்னா 1 more டைம் என் நாட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்டு வந்து மோஸ்ட்லி வெளியே தெரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒன் மோர் டைம் இன்னொரு பீடும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு காட்டுறேன், பிகாஸ் நான் உங்களுக்கு அது தெரியணும் எடுத்துக்காக தான் ஸ்லோவாக போட்டேன். இது கொஞ்சம் குயிக்காக நான் போட்டு காட்டுறேன். எல்லாம் நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்க, பட் ஸ்டிச்சஸ் எதுவுமே அப்லோட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே தான் நான் இப்போ ஒரு இதுவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரைடல் ப்ளவுஸ். ஸோ நீங்களும் ஹெவியாக ஒர்க் போட்டு ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும், வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரே மோட்டிவில் தான் நான் இந்த ஃப்ரீ ஸ்டிச்சஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நாட் ஒன்லி தட், நாங்கள் கிளாஸஸும் எங்களது செஷன் ஒன்று முடிய போகுது. இன்கேஸ் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் நல்லா. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் ஹெவியாக இருக்கும். அந்த ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ ஹெவி ஒர்க்கையும் குயிக்காக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ ப்ரைடல் ப்ளவுஸு இந்த மாதிரிலாம் கொடுக்குறப்போ அவங்க டைமை ரொம்ப நம்மளுக்கு நிறைய டைம் கொடுக்க மாட்டாங்க. டைம் சேவ் பண்ணிக்க முடியாது நம்மளால். அவங்க இப்போது ஒரு 4 days அந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ நாம் தான் குயிக்காக போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு ப்ராக்டிஸ் தான். நம்ம ப்ராக்டிஸ் எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம ஒரு ப்ளவுஸும் முடித்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, தட் இஸ் மஸ்ட். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு அட்வைஸபிளாக. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஒன் பை ஒன்னாக போட்டு நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இதுவே உங்களுக்கு எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு இப்போவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் தெரியலன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ஸ்டிச்சஸ் வேணாலும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஸ்டிச்சஸாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் என்ன ஃபீட்பேக்குன்றதை நீங்கள் எனக்கு கீழே சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய வீடியோவை நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் பிடிச்சிருந்தால் நான் நிறைய எஃபோர்ட் போட்டு தான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி எங்கள் பாப்பாங்கெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் தான் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ குட்டியாக ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பிகாஸ் என்னுடைய மோட்டிவ் சொன்ன மாதிரி நம்ம ஃபீமேல், நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாமே ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும், கண்டிப்பாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்காக தான் நான் நீங்கள் கிளாஸ் போகாமலே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே மோட்டிவில் தான் நான் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், குட்டியாக லைக் போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணுன்ட்டு என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.